உயிர்த்தெழுதல். எனவேதான் நான் இப்படி சொல்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களே, இது தவிர்க்க முடியாத ஒரு விசுவாசம். நான் இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், it is not only the faith, it also the power of the cross. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை தான் எனக்கு வல்லமையை தந்தது. பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, இல்லாமை சந்திக்க, பெருமைகளை சந்திக்க. அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அதாவது நம்பர் 1 வார்த்தையின் மேல் விசுவாசம், இரண்டாவது வல்லமையின் மேல் விசுவாசம். கவனிக்க கேட்கிறேன். முதலாவது வார்த்தையின் மேல் விசுவாசம். இன்றைக்கு அந்த வார்த்தையின் மேல் விசுவாசத்தை எனக்கு தந்ததே உயிர்த்தெழுந்த இரட்சகரின் உயிர்த்தெழுதல். இரண்டாவது அன்பானவர்களே, வல்லமையில் உயிர்த்தெழுதல். அந்த வல்லமையின் மேல் எனக்கு ஒரு விசுவாசம். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த வார்த்தை கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் விசுவாசம் வீணாய் இருக்குமே, நீங்களும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். இந்த வார்த்தையை நான் சரியாய் உங்களுக்கு கூட்டிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். faith in the power of the cross, அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரணத்தினாலே அன்பானவர்களே எனக்குள்ளே ஒரு வல்லமை வந்தது. வல்லமை மேல் விசுவாசம். முதல் சொன்னேன் வார்த்தையின் மேல் விசுவாசம், இரண்டாவது வல்லமை மேல் விசுவாசம். எனவேதான் பாடுகிறோம், உடைய வல்லமைகள் இன்றும் மாறவில்லை, உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உடைய வல்லமைகள் ஒரு நாள் மாறி போகாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வார்த்தையிலே வல்லமை உள்ளவர், செயலிலே வல்லமை உள்ளவர், சொல்வதிலே வல்லமை உள்ளவர். என் வார்த்தை கவனியுங்கள். faith in preaching the word. இரண்டாவது faith in the power of God. அவருடைய வல்லமையை இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். அன்பு பிள்ளையே, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். அப்படியானால் அவருடைய வல்லமை ஒரு நாளும் குன்றி போவதில்லை. மனித வல்லமை, அரசியல் வல்லமை, இன்றைக்கு இந்த விஞ்ஞானத்து வல்லமை மாறிக்கொண்டு இருக்கிறது, அது குன்றி போகிறது. தெரிய நினைக்கிறேன், இந்த விண்வெளி ஆராய்ச்சி பல நேரங்களில அது வெடித்து திரும்ப அது ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்படியானால் மனிதனுடைய வல்லமையும் மனித முயற்சியும் பலனற்று போகும். ஆனால் the power of God will not fail. தேவனுடைய வல்லமை ஒரு நாளும் மாறி போவதில்லை. 4 நாட்கள் ஆனாலும் அன்பாவளே அந்த வல்லமைகள் மாறி போகவில்லை. என்னதான் பாடுகிறோம், உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. திரும்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீ கடந்து போகிற பாதை, நீ கடந்து போகிற கண்ணீர், நீ கடந்து போகிற நிலைகள், உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை கேள்விக்குறியாக்கலாம். ஆனால் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் மாறவே இல்லை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் அது கிரியை செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன்.